வெல்கம் டு விஸ்டா அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ப்ராப்ளம். இது சிம்பிள் ப்ராப்ளம் தான், பட் பார்க்குறதுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதை ஈஸியாக அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, அட் 27 degree Celsius latent heat of iodine fusion of a compound is 2930 joule per mole. ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங் ஃபியூஷன் எவ்வளோ அப்படின்றதான் கொஷின். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெம்பரேச்சர் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஸோ டெம்பரேச்சர் இங்கே வந்து 27 degree Celsiusல கொடுத்துருக்காங்க. ஸோ செல்சியஸில் கொடுத்தாங்கன்னா அதை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு +273 அப்படின்னு ஆட் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் கெல்வின் வேல்யூ நமக்கு 300 கெல்வின். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ΔS = ΔHF / T. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் ΔS? ΔS அப்படின்னா என்ட்ரோபி சேஞ்ச். ஸோ ΔHF அப்படிங்கிறது லேட்டன்ட் ஹீட், அதாவது ஃபியூஷனில் லேட்டன்ட் ஹீட். ஸோ டிவைடட் பை டெம்பரேச்சர். ஸோ ΔHF நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 2930 டிவைடட் பை டெம்பரேச்சர் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 300 கெல்வின். ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9.77 ஜூல் per mole Kelvin. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஸோ ஃபர்தர் வீடியோஸ்க்கு விஸ்டா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.